Saturday, Sunday, full time. 3 மாசம் கோர்ஸ் பழைய இது ஆரம்பத்துல இது இதோட ஒரு இடம் 3 மாதத்துல தைக்க பேசிக் இது இல்லைன்னா நேரடியா அளவு சொல்றாங்க உலகம் அவே சத்தா நீங்கள் அது கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தான் கொடுத்தது சிலர் நாங்கள் பார்ட்டி ஃப்ராக் துணியெல்லாம் சார் தான் எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய அரசாங்க அதிபர் தனது கடமை நிமித்தமாக கொழும்பில் இருந்து கூட இன்று இந்த நிகழ்வை எங்களை மதித்து இந்த நிகழ்வுக்கு சமூகம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கு வருகை தந்தமைக்கு முதற்கண் அவரை வருக என வரவேற்பதில் லட்சக்கரங்கள் சார்பாக பெருமையடைகின்றோம். அத்துடன் எமது மாதமேற்கு பிரதேச செயலாளர் அவர்கள் சேறு தக்க முடியாமல் கொழும்பிலிருந்து இன்று அதிகாலைத்தான் கடமைக்கு சமூகம் கொடுத்திருந்தார். ஓய்வு சிறிதளவும் சேருக்கு இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஜிஎஸ் சொல்லிட்டேன், ஆனால் சிலர் சொல்லணும். நாங்கள் பிறப்பு விகிதம் குறைவாக போகிறபடியால் நாங்கள் பிறப்பு விகிதத்தை ஊக்குவிக்கிறதுக்காண்டி எங்களோட குழுவில் இருக்கிற குழந்தைகள் பிறந்தால் நாங்கள் 7,000 ரூபாய் பெறுமதியான கருத்து தேவைப்படுத்துகிறோம். எங்களோட குழுவில் இருக்கிறார்கள். அதில் ரீசன் எங்களோட பிறப்பு விகிதத்தை கூட்டணும் அது சொல்ல மறந்துட்டால் அதையும் சொல்லணும். அடுத்தது எங்களோட கல்வி மையம் கிளிநொச்சியில் இருக்கிற கல்வி மையம் இந்த வருஷம்
17 பிள்ளைகள் மேக்ஸில் எடுத்தவை ஓ லெவல். அதில் 11 பிள்ளைகளுக்கு ஏ எடுத்து கொடுத்துருக்கலாம். அது வேறு எங்கேயும் டியூஷனுக்கு போகாமல் எங்கள்கிட்ட மட்டும் படித்து 11 ஏ எடுத்து கொடுத்துனாங்க. அதே மாதிரி போன வருஷமும் நாங்கள் 13 ஏ எடுத்து கொடுத்துனாங்க மேக்ஸில். அம்பாறை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டம் தற்சமயம் பள்ளிக்கூடம் பண்ணிருக்குது. விளங்கினாங்க மிச்சமுழுக்க எப்படி சொல்லிட்டேன். வேறு என்ன சொல்கிறேன், எனக்கு தெரியல என்ன சொல்கிறது. எங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 தையல் மிஷின், 4வது தையல் மிஷின், 4 தையல் மிஷின் எங்களுக்கு நன்கொடை கிடைச்சிருக்குது. நான் கொடுக்குற நேரம் பேர் வாசிக்கிறேன். அவைகளுக்கு நன்றி. எங்களுக்கு உள்ளூர் இங்கே லட்சுமி அரங்க குழுக்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. உதவி செய்தார்கள் எல்லாருக்கும். குறிப்பாக என்னோடய ஃபாரம் சொலிசிட்டர் ஃபாரூக் லோயர் வரையில் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும். எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு பண உதவி செய்கிறார்கள் அவர் மாறாரு. அந்த வகையில் அவருக்கு நன்றி சொல்லணும். தேங்க்றேன். மற்ற நன்றி. நான் மிச்சம் தொடர்பு பெருமதிப்புக்குரிய மாவட்ட அரசாங்க அதிபருடைய பிரதேச செயலாளர் மற்றும் இன்று கௌரவத்தின் கௌரவத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற அதிபர் ஆசிரியர் அவர்களே மற்றும் லட்சுமி நிறுவனத்துடைய பணிப்பாளர்களுடைய உறுப்பினர்களே, மாணவ செல்வர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலேயே இந்த லட்சுமி நிறுவனம் தொடர்பாக எனக்கு ஓரளவு ஏற்கனவே இது தொடர்பான ஒரு தெளிவு கொண்டு இருக்குது. அவரோட மற்றது பணிப்பாளர் சக்தி என்னோட எனக்கு தனிப்பட்ட முறையிலேயும் அவரோட தொடர்பற்ற அடிப்படையில் அதோட அதனுடைய சின்ன சின்ன விஷயங்கள் என்றாலும் யாரும் பார்க்காத, யாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, கட்டாயம் பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை அங்கங்கே தொட்டு அதை இளமனகாயா இருந்து செயல்பட்டு அதை மேலே கொண்டு வரதுல லட்சுமி காலத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு ஒன்று இருக்கு. அந்த விநாயகர் அதுக்கு சார்ந்து வர்ற மாதிரி சத்யன்னு சொன்ன அந்த ஏசிடி வர்றதுக்கு இந்த மாணவர்களை ஊக்குவித்தது உண்மையிலேயே அதற்கு ஒரு பங்கு. கட்டாயம் பார்க்க வேண்டிய, யாரும் பார்க்காத ஒரு பக்கத்தை தொட்டு அதை மேலே கொண்டு வர்றது. அந்த வகையில் இந்த நிறுவனம் தொடர்ந்து அந்த முறையை இயங்கி இந்த வறிய மாணவர்களுக்கு, தேவையுடைய மாணவர்களுக்கு, அது தேவையுடைய நலிவுற்ற அந்த குடும்பத்திற்கு அந்த வாழ்வாதாரம் மேம்படுத்துகிற தொடர்பான செயற்பாடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசிச்சு வாய்ப்பு நன்றி விடைபெறுகின்றேன். சான்றிதழை வழங்கி வைக்குமாறு மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களை அழைக்கிறேன். சான்றிதழ்களை விளை திருமதி மனோஜ்குமார் செபா தேசிய செயலாளர்களுக்கு மனமார்ந்த இந்த தையல் மிஷின் வழங்கப்படுகிறது. இதற்கான தண்டனை மதிப்பிடமாகவும் கொண்ட அமரர் பொன்னிச்சாமி ஸ்ரீதேவி பிள்ளை பாலாம்பிகை அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவாக அவர்களின் பிள்ளைகளால் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. இவருக்குரிய தையல் மிஷினை மீண்டும் யாழ் தன்னலிப்பாய் பரப்புரமாகவும் கைதடி மற்றும் லண்டனில் வசித்து வந்தவருமானவர் நிறைவேறமடைந்த தம்பி ஐயா ராஜலட்சுமி அவர்களின் நினைவாக அவர்கள் பிள்ளைகளால் அன்பளிப்பு செய்யப்படுகிறது.
இருக்கிறார்கள். அதோட எங்களுக்கு 500 பவுண்ட் சந்தவையில் இந்த யூனிஃபார்ம் தட்டி கொடுக்க சொல்லி இவர்கள் நண்பளித்தால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். லட்சுமிகரங்கள் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர்கள் மற்றும் இருக்கின்ற என்னுடைய நிர்வாக அலுவலர், அதே போன்று பாடசாலைகளுடைய அலுவலர் மற்றும் கருங்கடல் பாடசாலைகளுடைய அதிபர்கள், இங்கே லட்சுமிகரங்களுடைய ஏனைய உறுப்பினர்கள், அதே போன்று இங்கே இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், இங்கு பயிற்சி பெறுகின்ற மாணவர்கள், அதே போன்று தையலாசிரியர், எங்களுடைய கிராம அலுவலர், அபிவிருத்தி அலுவலர், சமூர்த்தி அபிவிருத்தி அலுவலர் மற்றும் இங்கே இருக்கிற அனைவரை முடித்தவராக உண்மையில் லட்சுமிகரங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நான் இன்று பிரதேசத்திற்கு பிரதேச செயலாளராக வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றேன். மிகவும் நேர்த்தியாக ஆரம்பத்திலே கல்வி, அதே போன்று கோவிட் காலத்திலே ஏற்படுகின்ற தொற்று, அந்த நேரத்திலே ஏற்பட்ட உதவிகள் என்று தொடர்ச்சியாக அவர்கள் உதவி திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். உண்மையில் பிரதேச செயலாளராக எனக்கு இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரதேச செயலாளராக எல்லாரும் வருகின்ற போது எங்களுக்கு அதுவானும் தானியானும் இல்லை சொன்னாவே இவ்வாறு எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேலே போகின்ற போது அவர்கள் ஒரு பொதுவாக இணைந்து எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற ஏனையவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு அவர்கள் உதவி செய்கின்ற போது என்னுடைய பிரதேசம் விரைவாக அபிவிருத்தி அடையக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கல்வி தொடர்பாக அவர்கள் முதலிடுகின்ற கல்வியில் இடுகின்ற முதலீடு என்பது மிக விரைவாக அதிக அளவிலே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே தொடர்ச்சியாக இதை செய்து வருகின்ற அனைவருக்கும் இந்த இடத்திலே பிரதேச செயலாளராக நான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றேன். பழமையாக தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம், அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது இவ்வாறான உதவி திட்டங்கள் கிடைத்ததன் பின்னர் அவர்கள் அதற்குரிய வியாபாரத்திற்குரிய வசதிகள் என்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் கட்டாயமாக தேடி பார்க்க வேண்டும். அதற்கு எங்களுடைய பிரதேசத்தில் இந்த கடை உத்தியோகத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்கள் கூடாக உங்களுக்கு வேண்டிய தகவல்களை எடுத்து தரக்கூடிய இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா கூடாகவும் இந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லி உதவி செய்கின்ற அனைவருக்கும் நாங்கள் தகவல்களை திரட்டி அவர்கள் ஊடாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்றதா, இவ்வாறு பயிற்சி முடிந்தவர்கள் தொடர்ச்சியாக தையல் இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்களா போன்ற விடயங்களை கண்காணிக்க முடியும். அதே போன்று வெளிநாடுகளிலே இதற்குரிய சந்தவேற்புகளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். ஆகவே மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். செல்வி ஆனா ஜான் கவின்ராஜ் இந்த மாணவர்களுடைய கௌரவத்தை ஆன் சதுஜா இவருக்குரிய கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு, இந்த மாணவிக்குரிய கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு திரு சூரிய காமல் ஜோய்சி மன் கருங்கடல் ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயம் பாடசாலை இதயத்தால் வாழ்கின்றோம். மருதம் நிறைந்த நாம் கருங்கண்டலில் கலை நிறைந்த கலைக்கூடமதில் ஆயக்கலைகள் அத்தனையும் அடைக்கலமே. தரம் 5 மாணவ மணிகளை வரம் பெற்று முத்தாய் ஒளி வீசவென உரமாய் ஏணியாய் தோணியாய் திகழ்ந்த சாதனை சிற்பி திருமதி ஆண்டனி நிமான் காமல் ஜோய்சி வாழியவே. சாதனைகள் பெறுவதற்காய் பல சோதனைகள் தடைகளை தகர்த்தறிந்து ஆதவனாய் ஒளி வீசும் நல் ஆசிரியர் சாதனை சிற்பி ஆண்டனி நிமால் காமல் ஜோய்சி வாழியவே. முத்துக்கள் 8 முக்கியெடுத்து வித்துக்கள் பலதை விதைத்தடுத்து பத்தரை மாற்றி தங்கமாய் மிளிரும் எம் சொத்தான சாதனை சிற்பி ஆண்டனி நிமால் காமல் ஜோய்சி வாழியவே. நமது லட்சுமி கரங்கள் பணிப்பாளர் அவர்களுக்கு பாப்பாமோட்டை பாடசாலையில் ஆரம்ப பிரிவில் கற்றுக் கொடுத்த பூமணி டீச்சர் சூசைப்பிள்ளை மாஸ்டரின் வழித்தோன்றல் மகளிர் உம்மை கௌரவித்து வாழ்த்துவதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் தலைவன்
பாடசாலையில் 2024ஆம் ஆண்டு 15 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 15 மாணவர்கள் சித்தி அடைந்து 100% சித்தியை மடு வலயத்திற்கு பெற்றுத் தந்ததுடன் இதில் 8 மாணவர்கள் 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்று ஒரு மாணவன் மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடம் பிடிக்க வித்திட்ட ஆசிரியரே, உங்களின் அர்ப்பணிப்பான பணிக்கும் பாடசாலைக்கும் மடு கல்வி வலயத்திற்கும் பெருமையை ஈட்டி தந்தமைக்காக லட்சுமி கரங்கள் சார்பாக வாழ்த்தி மனமகிழ்கின்றோம். ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை மடு வலயத்திற்கு ஒரு மகுடமாய் ஒளிரும் எம் கல்லூரியின் அதிபர் அவர். கல்வி என்பது ஏட்டில் மட்டுமல்ல, எம் வாழ்வினாலும் கற்பிக்க முடியும் என ஓர் உதாரணமாய் வாழ்ந்தும் காட்டியவர் அவர். மாணவர்களுக்கு அறிவோடு சேர்த்து பண்புகள் பலவற்றையும் ஒழுக்குநல் விழுமியங்களையும் பாங்குடன் கலந்து புகட்டுவதற்கு காரணமான எம் கல்லூரியின் அதிபர் அவர். தவறு செய்கின்ற மாணவர்களை தவறின்றி சிறப்புற செயற்பட கண்டிப்புடன் கூடிய கண்ணியத்தையும் காரணத்தோடு கற்பித்து கண்ணென தம் பிள்ளைகளாய் கருதி காப்பவர் எம் அதிபர். தம் கல்லூரியின் சிறப்புகளால் மடு வலயமே மாவட்ட மட்டத்தில் பெருமிதத்தோடு உயர்ந்து நின்ற கதைகளும் பல உண்டு. அதே பாடசாலையில் பழைய மாணவர் அதிபராய் இருப்பதே சாதனைக்கான களமாக மாறியது. தம் மாணவர்களை கருவிகளாய் கொண்டு அவர்களை கல்வி, ஞானம், கலை, இலக்கியம், விளையாட்டு என பண்படுத்தி பயன்படுத்தும் வித்தைகளை கற்றுத் தேர்ந்து வழிகாட்டி வாழ்பவர் எம் அதிபர். 3 வருடங்களில் 49 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி 48 மாணவர்கள் சித்தி அடைந்ததுடன் இதில் 17 மாணவர்கள் 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்று சாதனை படைத்துள்ளதுடன் எவ்விதமான மேலதிக வகுப்பிற்கும் செல்லாமல் ஈட்டிய சாதனை இது. தங்களின் கல்வி பணி மேலும் சிறக்கவும் வெற்றி வாகை பல சூடிடவும் அனைவரும் போட்டிடவும் வாழ்த்துக்கள் பல கூறுகின்றோம். லக்ஷ்மி கரங்கள் சார்பாக தான் 3 வருஷம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். 17 பிள்ளைகள் 8 பள்ளிக்கு மேல் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் ஸ்காலர்ஷிப்பில். அந்த வகையில் பெருமையாக இருக்குது. அதோட ஆங்கில ஆசிரியர் லக்ஷ்மி கல்வி மையம் அன்னை தமிழோடு ஆங்கில அறிவையும் அன்போடு கலந்து அளவோடு புகட்டிய அன்பான ஆசிரியர் திருமதி சுகிதன் ஜென்சி அவர்கள். மாணவ மணிகளை தம் கண்ணென கருதி கருத்துடன் கற்பித்து அறிவை புகட்டியவர் எம் ஆசிரியர் ஆவார். மலர்ந்த முகமும் புன் சிரிப்பும் அன்பான அரவணைப்புடன் கூடிய அணுகுமுறையும் மாணவர்களை அவர் பக்கம் ஈர்த்தது. அன்னை மொழியை அறமென கருதி கருத்தாய் நாம் கற்றாலும் நாளை சர்வதேச அரங்கில் நட்சத்திரமாய் நாம் ஜொலித்திட ஆங்கிலமும் வேண்டும் என அடிப்படையை கற்பித்தவர் எம் ஆசிரியர். இன்னல்கள் பல இடையிட்டாலும் அவற்றையும் வாழ்க்கையின் படிக்கற்களாய் மாற்றி எப்படி நாமும் உயர்ந்து நம் சமூகத்தையும் உயர்த்த வேண்டும் என வழிகாட்டியவர் எம் ஆசிரியர். அன்பும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றோம். உங்கள் மாணவ மணிகளுடன் இணைந்து லக்ஷ்மி கரங்கள் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் மற்றும் முள்ளிக்கண்டல் லக்ஷ்மி கரங்கள் ஆசிரியர்கள் நிர்வாகத்தினர் ஆகிய நாம் செல்லும் இடத்திலும் சாதனை பல புரிய இன்பம் பெற்று வாழ அன்போடு வாழ்கின்றோம். சோமாரின் எலெக்ஷன் எமது கிராமத்திற்கு பெருமை சேர்த்தீர்கள். எமது கிராமத்திலிருந்து பல்கலை சென்றமை எமது மகிழ்ச்சி. லக்ஷ்மி தாயவன் உண்மையும் வாழ்கின்றார். இம்மண்ணின் மைந்தனாக மென்மேலும் பல பட்டங்களையும் சாதனையும் புரிந்து எமது கிராமத்திற்கும் எமது மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து மக்கள் பணியாற்ற வாழ்கின்றோம். உண்மை லக்ஷ்மி கரங்கள் சார்பாக எனக்கு 50 வருஷத்துக்கு முதல் 60 வீடு இருந்தது. இப்போ குறுகி நினைக்கிறேன் 40 குறை ஜிஎஸ்க்கு தான் தெரியும். எத்தனை வீடு இருக்கு பார்ப்பாங்க. நினைக்கிறேன் 50 வருஷம் லட்சுமி கரங்கள் நிறுவனத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சமூக பணி நிகழ்வினை தலைமை தாங்கினார்கின்ற கிராம அலுவலர் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பான முறையிலே ஒழுங்கமைத்து செயல்படுத்துகின்ற லட்சுமி கரங்கள் நிறுவனத்தின் பணிப்பாளர் ராமலிங்கம் சண்முகன் அவர்களே, இன்று என்னுடன் இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகளே விருந்தினர்களே, இன்று இந்த நிகழ்விலே கௌரவம்
பயிற்சி பெற்று சான்றிதழை பெற்றிருக்கின்ற தையல் பயிலுநர்களே, தரமைந்து டிப்ளமோ பரிசு பரீட்சையிலே சாதனையை பெற்றுக்கொண்ட மாணவர்களே, அவர்களை திறம்பட கற்பித்த அதிபர் ஆசிரியர்களே, இதனை விட இந்த நிகழ்விலே கௌரவம் பெறுகின்ற விருந்தினர்களே, அதிதிகளே, இந்த பாப்பாமோட்டை கிராமத்து மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில ராமலிங்கம் சண்முகலிங்கம் அவர்களின் இந்த பணி மிகவும் முக்கியமான ஒரு போற்றக்கூடிய ஒரு பணியாக நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில இந்த பாப்பாமோட்டை கிராமத்திலே வளர்ந்து இங்கேயே கல்வி கற்று இங்கேயே வசித்து பின்பு நாட்டில் இடம்பெற்ற அந்த யுத்தத்தின் காரணமாக புலம்பெயர்ந்த நாட்டில் வசித்தாலும் உண்மையில இந்த நாட்டின் மீது, இந்த கிராமத்தின் மீது கற்றுக்கொண்டு இந்த கிராமத்தின் அபிவிருத்தி நோக்கி பல்வேறு விதமான செயற்பாடுகளை பணிப்பாளர் அவர்கள் மேற்கொண்டது உண்மையில போற்றுதற்குரியது. சிலர் அப்படியே போனதுதான், அதை பற்றி தங்கள் இடங்களை பற்றியெல்லாம் சிலர் சிந்திப்பதில்லை. ஆனால் திரு ராமலிங்கம் சண்முகலிங்கம் அவர்கள் சக்தி என்று அவர்கள் தன்னுடைய இந்த முயற்சி லட்சுமிகரங்கள் ஊடாக பல்வேறுபட்ட தர்ம பணிகளை செய்து வருகின்றார். உண்மையில சங்க காலத்தில் இலக்கியத்தில் ஒரு பாடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முதல் நன்றும் தீரும் பிரதரவரான நாங்கள் செய்கிற நன்மை செய்தோம் என்றால் எங்களுக்கு நன்மை அடைக்கும், தீமை செய்தால் எங்களுக்கு தீமை அடைக்கும். அதில் வேற இதுக்கு நாங்கள் வேறு அகலமோ தேவை, நாங்கள் செய்கிறத பொறுத்து தான் அது இருக்கும். அந்த வகையில் உண்மையில சக்தியாளர்கள், சக்தியை சுருக்கமாக இருக்கிறோம், சக்தியாளர்கள் அவற்றை பணியும் வந்து உண்மையில அவர் நல்லது செய்கிறார். அவருக்கு நல்ல விஷயங்கள் தான் கிடைக்கும். அந்த பூமராங்கன்னு சொல்கிறோம், அந்த ஆயுதம் நாங்கள் எரிஞ்சோம்னா திரும்ப அதே அந்த இடத்துக்கு பேர் அதே மாதிரி தான் இவர் நல்லது செய்கிறீங்க, அது நல்லது கிடைக்கும். உண்மையில அவருக்கு அந்த தர்ம பணியை பாராட்டுவோம். உண்மையில இந்த இளம் யுவதிகள் பலர் வேலை இல்லாமல் இருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த 3 மாதங்கள் தங்களிலே பயிற்சியை வழங்கி அவர்களை ஒரு தொழிலுக்கு தகுதியாக்கி இருக்கின்றார். அதே போல தொடர்ச்சியாக சிலரின் திருக்கரங்களினால் அடுத்ததாக எமது அடமன் பண்ணை எமது பாப்பாமோட்டை மானியத்துடன் கிராம உத்தியோகத்தர் ரோபர்ட் அண்ணா அவர்களையும் எமது லக்ஷ்மி கல்வி நிலையத்தின் ஆரம்ப கால ஆங்கில ஆசிரியர் அர்ச்சனா அவர்களையும் முள்ளிக்கண்டல் லக்ஷ்மி கரத்தின் இணைப்பாளர் கனக சபாபதி கனகேஸ்வரன், மாவட்ட செயலாளர், அரசாங்க அதிபர், மன்னார் மாவட்டம் லக்ஷ்மி கரங்கள் அமைப்பினரால் நடாத்தப்பட்ட தையல் பயிற்சி நிறையினை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்தமையை மதிப்பளித்து இந்நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்றோம். அரவிந்தராஜ், தேசிய செயலாளர், மாந்தை மேற்கு லக்ஷ்மி கரங்கள் அமைப்பினரால் நடாத்தப்பட்ட தையல் பயிற்சி நிறையினை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்தமையை மதிப்பளித்து இந்நினைவு சின்னம் வழங்கி நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எமது தேசிய செயலகம், மாந்தை மேற்கு லக்ஷ்மி கரங்கள் அமைப்பினரால் நடாத்தப்பட்ட தையல் பயிற்சி நெறியினை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கௌரவ விருந்தினராக வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்தமையை மதிப்பளித்து இந்நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகிறது.